ஆந்திர அரசியலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக வச்சிருக்காரு பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து லட்டுவில் ஆரம்பித்து இப்போ சராதர வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாக வச்சிருக்காரு. இது ஆந்திர மாநிலத்தோடு மட்டும் முடிஞ்சுதான் பரவாயில்ல. இப்போ தமிழ்நாட்டையும் குறிவிச்சு சில வசனங்களை சில விஷயங்களை வந்து பவன் கல்யாண் பேசியிருப்பதாக இப்போது சர்ச்சையாக இருக்குன்னே சொல்லலாம். தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு பவன் கல்யாண் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க, அதனால் தமிழில் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சனாதனத்தை யாராலையும் அழிக்க முடியாது. சனாதனத்துக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் வந்து அழிந்து போவார்கள். சனாதனத்தை யாரும் அழிக்குவதற்கு முளைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. தமிழ்நாட்டிலேயும் சனாதனத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவர்களுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் பேசியிருக்காரு. இதுதான் தற்போது பரபரப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இது பற்றி நம்முடைய தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் வந்து கேட்கப்பட்டுச்சு. அவரை வந்து இந்த மாதிரி ஆந்திராவில் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க பவன் கல்யாண் வந்து இது போன்று கருத்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்படுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிம்பிளாக அழகாக அந்த கேள்வி உள்வாங்கிட்டு அழகாக சொன்னார். இது குறித்து வெயிட் அண்ட் சி, பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு மட்டும் ஒரு பதில் சொல்லிவிட்டு அது கிளம்பிட்டார். இது சம்மந்தமான ஒரு விரிவான அறிக்கையை வந்து கொடுப்பாங்கன்னு அப்படி எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சை வந்து ஆந்திராவில் தொடங்கி தமிழ் தொடங்கி இந்தியா முழுக்கவே பரவலாக பேசப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் பவன் கல்யாண் இந்த விஷயத்தை எடுத்திருப்பது வந்து அரசியலில் பெரும் பரபரப்புக்கு சொல்லலாம். லட்டு மாதிரி இந்த பிரச்சனையும் வந்து தற்போது வந்து சர்ச்சையாகி இருக்கிறது. சர்ச்சையில் பவன் கல்யாண் இருக்கிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இது பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.